வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸில் 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் மேலாண்மை கலையா அல்லது அறிவியலா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே நான் இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்களுக்கு நோட் பண்ணி வச்சுருக்கேன். மேலாண்மை என்பது ஒரு நுட்பமான அறிவியல். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலாண்மைன்றது ஒரு அறிவியல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேலாண்மை என்பது ஒரு நுட்பமான அறிவியல். ஏன் அப்படின்னா, ஏனெனில் அறிவியலில் கொள்கைகளை அல்லது தத்துவங்களை ஒரு ஆய்வகத்தில் பரிசோதித்து அவற்றை மிகச் சரியாகவும் நுட்பமாகவும் நிரூபிக்கலாம். இப்போ அறிவியல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் இல்லை சயின்ஸ் ப்ராஜெக்ட், நம்ம சயின்ஸ் ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சயின்ஸ் அறிவியல் சம்மந்தமானதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த தத்துவங்களை ஆய்வகத்தில் பரிசோதனை செய்யலாம். ஒரு லேபில் போயிட்டு என்ன பண்ணலாம், நம்ம பரிசோதனை செய்யலாம். அப்படி பரிசோதனை செஞ்சு அது பார்த்தோன்னா சரியாகவும் நுட்பமாகவும் நம்மளால் நிரூபிக்க முடியும். ஸோ இப்போது நம்ம கெமிஸ்ட்ரி படிக்கிற சில ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் பார்த்துருப்பீங்க, இதையும் பார்த்தோன்னா மிக்ஸ் பண்ணால் இந்த கலவை பார்த்தோன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போது சயின்ஸுன்றது பார்த்தோன்னா அந்த ஆய்வு கூடத்தில் போய் ஆய்வு செய்யும் போது இதுதான் அப்படின்றத அவங்களால சரியாக நிரூபிக்க முடியும், அல்லது நிரூபிக்க இயலாமலும் போகலாம். அப்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். உதாரணமாக, ஒரு தாவரவியல் ஆய்வகத்தில், ஒரு தாவரவியல் அதாவது பாட்னி லேப் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது ஒரு தாவரவியல் ஆய்வகத்தில் இலைகளின் விஷச்சத்து உள்ளதா அல்லது இல்லையா என நிரூபிக்க முடியும். இப்போ ஒரு இலையை பற்றி ரிசர்ச் பண்ணுறாங்க, ஒரு இலையை பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த இலை பார்த்தோன்னா விஷச்சத்து உள்ளதா இல்லையா அப்படின்றத அவங்களால என்ன பண்ண முடியும், அந்த ஆய்வு கூடத்தில் போயிட்டு அதை பரிசோதித்து நிரூபிக்க முடியும். ஓகே, இது பார்த்தோன்னா விஷச்சத்து உள்ளது இல்லை அப்படின்றத நிரூபிக்க முடியும். அதே மாதிரி அது போலவே மனித வளம்னா யார், நம்ம தான். அப்போது மனித வளம், இயந்திரம், பணம், கச்சா பொருட்கள், இப்போ இது எல்லாமே நமக்கு தெரியும். மனித வளம்னா நம்மளோட மேன் பவர் தான் சொல்கிறாங்க. இயந்திரங்கள், மிஷின்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. பணம், அடுத்தது பார்த்தோன்னா கச்சா பொருட்கள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து வியாபார நிறுவனத்தின் இலக்குகளை அடையச் செய்வதன் மூலம் மேலாண்மை கொள்கைகளை பரிசோதிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, மனித வளமாக இருந்தாலும் சரி, இயந்திரமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, கச்சா பொருட்களாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு நிறுவனத்தினுடைய இலக்குகளை பார்த்தோன்னா அடையிறாங்க. அதுதான் மேலாண்மை. அப்போது மேலாண்மைன்றது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்தோன்னா சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிர்வாகம் ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிர்வாகம் ஒரு கலை அப்படின்றது அனைவரும் நம்புகின்றனர். ஒரு நிர்வாகம் பண்ணுறோம், மேலாண்மை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு கலை தான். அது முழுவதும் ஒரு கலை அல்ல. ஏனெனில் கலை என்பதன் கருத்தாக்கம் அன்றாட வாழ்வில் திறன்களை தெரிந்து கொள்வது மற்றும் அத்திறன்களை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நிர்வாகன்றது ஒரு கலைன்னு சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கலைன்றது என்ன அப்படின்னா கருத்தாக்கம், அன்றாட வாழ்க்கையில் ஒரு டேலண்ட், ஒரு திறன், அந்த திறனை தான் பார்த்தோன்னா என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா கலை. அப்போது கலைன்றது என்ன அப்படின்னா கருத்தாக்கம், அன்றாட வாழ்வில் திறன்களை தெரிந்து கொள்வது மற்றும் அத்திறன்களை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது. நமக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டை நம்ம எப்படி நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போது இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்கள், எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவர் முன்னிலையிலும் ஒரு கொத்தனார் அல்லது ஒரு தச்சர், கொத்தனார்னால் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு மேஸ்திரி வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு தச்சர், மர சாமான் வேலை செய்கிறவங்க, அல்லது ஒரு பழுது நீக்குபவர், இந்த பிளம்பர் அந்த மாதிரிலாம், அல்லது ஒரு இசை கலைஞர் போன்றோர், இவங்க எல்லாமே தன்னுடைய கலைகளை நடைமுறையில், இப்போ நடைமுறையில் என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றம் செய்யும் திறனை கொண்டுள்ளதை குறிக்கிறது. இப்போ ஒரு கலைன்றது என்ன அப்படின்னா, ஒரு தச்சர் எடுத்துக்கிட்டோம், ஒரு மர சாமான் வேலை செய்கிறாருன்னா அவருக்கு ஒரு கலை இருக்குது. எல்லாராலையும் பெஞ்சு செஞ்சிட முடியுமா, எல்லாராலையும் அந்த பொருட்களை செய்ய முடியுமா, முடியாது. இப்போ எல்லாராலையும் வீடு கட்ட முடியுமா, பண்ண முடியாது. அப்போது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு திறன் இருக்குது. அந்த தனித்திறன்களை பெற்றவர்கள் தான் கலை. அப்போ அந்த தனித்திறன் தான் ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஜவஹர்லால் நேரு அவர்கள் நிர்வாக திறமையையும் மேலாண்மை திறமையையும் அவரது மற்றொரு வடிவமான அவர்களது மகளான திருமதி இந்திரா காந்தி அவர்களின் அத்திறனோடு ஒப்பிட்டு பார்க்க இயலாது. அதாவது ஜவஹர்லால் நேருக்கு ஒரு திறன் இருக்குது, அவருக்கு ஒரு கலை இருக்குது. பட்டு அவங்களோட மகளான திருமதி இந்திரா காந்திக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு வேற ஒரு திறன் இருக்குது. இப்போ இது ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்போ இது பார்த்தோன்னா என்ன அப்படின்னா ஒரு கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே சயின்ஸுன்னு பார்க்குறப்ப என்ன பண்ணாங்க, ஆய்வு கூடத்தில் பார்த்தோன்னா ஒரு செடியை நம்மளால் என்ன பண்ண முடியும், இது விஷச்சத்து நிறைந்தது இல்லைன்றத நிரூபிக்க முடியும். அதே மாதிரி மேலாண்மையில் பார்த்தோன்னா நம்ம இலக்குகளே அடைய முடியும். அப்போது மேலாண்மைன்றது ஒரு அறிவியல் அப்படின்னு இங்கே நிரூபிக்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன சொல்கிறாங்க, மேலாண்மைன்றது ஒருத்தரோட அறிவுபூர்வமான திறன், அவங்களோட டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடியது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க, ஒரு தச்சரோ அல்லது ஒரு இசைக்கலைஞரோ அல்லது பழுது நீக்குபவரோ என்ன பண்ணுறாங்க, ஒரு தன்னோட தனித்திறமையை பார்த்தோன்னா பெற்றவர்கள். அப்போ மேலாண்மை செய்யறதுக்கு ஒரு தனித்திறமை வேணும். இப்போ ஜவஹர்லால் நேரு பார்த்தோன்னா என்ன அப்படின்னா நிர்வாகத்திறன் கொண்டவர் அப்படின்றத பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அப்போது இந்த மேலாண்மைன்றது என்ன அப்படின்னா ஒரு கலை அப்படின்றதையும் பார்த்தோன்னா சொல்கிறாங்க. அப்போது இங்கே ஃபைனல் கன்க்ளூஷன்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ, மேலாண்மை பார்த்தோன்னா கலையும் அறிவியலும் நிறைந்தது அப்படின்றத பார்த்தோன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் இங்கே லூயிஸ் ஏ ஆலன்ற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிர்வாக மேலாண்மை என்பது ஒரு கலையும் அல்ல அறிவியலும் அல்ல, இரண்டின் தொகுப்பு. அப்போ மேலாண்மைன்றது என்ன, கலைன்னு சொல்லிட முடியாது, அறிவியல்னு சொல்லிட முடியாது. கலையும் அறிவியலும் இரண்டின் தொகுப்பு, ரெண்டுமே சேர்ந்தது அப்படின்றத சொல்ல வராங்க.